உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்க உங்களை தேடி வருகிறேன். உங்கள் இல்லத்தையும் உள்ளத்தையும் தொட்டு பேச வருகிறேன். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற எழுச்சி பயணத்தில் உங்களை எல்லாம் சந்தித்து உறவாட வருகிறேன் என பொதுமக்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் மடல். தனி மனித வளர்ச்சியிலும் கூட்டு வளர்ச்சியிலும் வீறுநடை போட்ட தமிழ்நாடு இப்போது சில விஷமிகளின் சுயநலத்தால் தள்ளாடுகிறது. மாலுமியை இழந்த கப்பல் போல இலக்கு தெரியாமல் தத்தளிக்கிறது. போலி வாக்குறுதிகளை கொடுத்து பொய்யான ஆட்சி நடத்தும் மூடர்களின் கொட்டத்தை அடக்கி வீட்டிற்கு அனுப்ப உங்களை எல்லாம் என்னோடு இணைந்து வர அழைக்கிறேன் என அதிமுக பொதுச் செயலாளர் மடல். அதிமுக பொதுச் செயலாளர் ஜூலை 7 கோவையில் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற உன்னத நோக்கத்துடன் பிரச்சாரத்தை தொடங்குகிறார். பிரச்சாரத்தை முன்னிட்டு சென்னையிலிருந்து சேலம் சென்ற பொதுச் செயலாளரை உற்சாகமாக வழியனுப்பி வைத்த இரத்தத்தின் இரத்தங்கள். அதிமுக பொதுச் செயலாளரின் பிரச்சார பயணத்தை ஒட்டி முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி தலைமையில் கோவை தொண்டாமுத்தூர் சட்டமன்ற அலுவலகத்தில் கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம். பன்னீர் ஆதரவாளர்கள் 50க்கும் மேற்பட்டோர் முன்னாள் அமைச்சர் முன்னிலையில் தாய் கழகத்தில் இணைந்தனர். சென்டிமெண்ட்டாக நம்ம கோயம்புத்தூர் ஆரம்பிச்சாரு. அதெல்லாம் சிறப்பான முறையில் கண்டிப்பாக அது இருக்கும் வெற்றி பயணமாக. 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிக்கு மேல் வெற்றி பெற்று கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி தலைமையில் அதிமுக ஆட்சி அமைவது உறுதி. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் பிரச்சார விளம்பர வாகனங்களை கொடியசைத்து துவக்கி வைத்த பின் அதிமுக முன்னாள் அமைச்சரும் கழக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி பேட்டி. முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய அருமையான எடப்பாடியார் அவர்கள் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்று புரட்சி பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் என்றைக்குமே கோவை மாவட்டத்தில் ஆரம்பித்தால் அது வெற்றிகரமாக முடியும் என்று கோவை மாவட்டத்தில் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற புரட்சி தமிழரின் வெற்றி பயணத்தின் 7 மற்றும் 8ஆம் தேதி பயண திட்டத்தை அறிவித்தார் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி. ஜூலை 7ஆம் தேதி காலை 9 மணிக்கு மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதி தேக்கம்பட்டி பகுதியில் உள்ள புகழ்பெற்ற வனபத்ரகாளியம்மன் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி பிரச்சாரத்தை தொடங்க உள்ளதாக அறிவிப்பு. தமிழர் எடப்பாடியார் அவர்கள் மேட்டுப்பாளையத்திலே ஆரம்பிக்கிறார்கள். மேட்டுப்பாளையம் தொகுதி, கவுண்டம்பாளையம் தொகுதி 7ஆம் தேதி, 8ஆம் தேதி கோவை வடக்கு தொகுதி, கோவை தெற்கு தொகுதி என்று 4 தொகுதியிலும் 2 நாட்கள் பிரச்சாரம் மேற்கொள்கிறார்கள். எல்லா மக்களையும் சந்திக்கிறார்கள். கோவை மாவட்ட மக்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் வருவதை ஆர்வமாக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள், வரவேற்பார்கள். கடந்த 4.5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சீர்கெட்டுள்ளது என்பதற்கு சிவகங்கை காவல் நிலையத்தில் ஒருவர் அடித்து கொல்லப்பட்ட சம்பவமே சாட்சியாக உள்ளது. நாமக்கல் மாவட்டம் சித்தாலந்தூர் பகுதியில் நடைபெற்ற தெருமுனை பிரச்சாரத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி குற்றச்சாட்டு. இப்போது 1 வார காலத்துக்கு முன்பாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள், சிவகங்கை மாவட்டத்திலே திருட்டே போகாத ஒரு நகைக்கு யாரோ ஒரு உயரதிகாரி சொன்னார்கள் என்பதற்காக வழக்கை பதிவு செய்யாமல் ஒரு அப்பாவி இளைஞரை அழித்தே கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால் இந்த ஆட்சியை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டும். திமுகவுடன் கூட்டணி சேர்ந்த கட்சிகள் அனைத்தும் வலுவிழந்துவிட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ஒலக்கூர் கிழக்கு ஒன்றிய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் அதிமுக முன்னாள் MP CV சண்முகம் விமர்சனம். திமுக ஆட்சியில் காவல்துறை ஆய்வாளர் முதல் 80 வயது மூதாட்டி வரை பாலியல் தொல்லைக்கு ஆளாகும் அவலம். படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பின்றி அவதியடைந்து வருவதாக அதிமுக MP CV சண்முகம் குற்றச்சாட்டு.
விலைவாசி கடுமையாக உயர்ந்திருக்கிறது. எடப்பாடி ஆட்சிக்கும் விலைவாசி என்ன பாருங்க. வேலை வாய்ப்பு சுத்தமா இல்லை. இந்த ஆட்சி சுத்தமா வேலை வாய்ப்பு கிடையாது. படித்த இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. ஆட்சி கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் மாணவியை காதலிக்க சொல்லி வற்புறுத்தி தாக்கிய இளைஞர் மீது போக்சோ உட்பட 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு. ஸ்டாலினின் மாடல் ஆட்சியில் பள்ளி மாணவிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் அப்பா ஸ்டாலின் மௌனம் சாதிப்பது ஏன் என மக்கள் கேள்வி. திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் பெண் கௌரவ விரிவுரையாளருக்கு பாலியல் தொல்லை அளித்த புகாரில் கல்லூரி முதல்வர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் பாதிக்கப்பட்ட பெண் மனு. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் சிறுமிகள் முதல் பெண் கௌரவ விரிவுரையாளர்கள் வரை யாருக்குமே பாதுகாப்பில்லாத நிலை தொடர்கதையாகி வருவதாக மக்கள் வேதனை. நீதிமன்றம் உத்தரவிட்டும் எஃப்ஐஆர் பதிவு செய்யாதது குறித்து கேள்வி கேட்ட இளைஞரை தாக்கிய கச்சிராப்பாளையம் காவல் நிலைய போலீசார் தண்ணீர் கூட கொடுக்காமல் கண்மூடித்தனமாக அடித்ததுடன் ஒரு அடிக்கு 1 லட்சம் தாரேன்னு சொல்லிட்டு காவலர்கள் அடித்ததாக பாதிக்கப்பட்ட இளைஞர் வேதனை. அதுல ஒரு காவலர் லத்தியால அடிச்சாரு முதுகுல. அதுக்கப்புறமா இன்னொரு காவலர் நான் 1 லட்சம் ரூபாய் பணம் தரேன், என் ஒரே ஒரு அடி மட்டும் வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொன்னாருங்க சார். அது எனக்கு ரொம்ப கொடுமை. அன்னைக்கு தண்ணி கேட்டு தண்ணி கூட கொடுக்காம அடிச்சாங்க சார். கையில விலங்க மாட்டி வச்சு தண்ணி குடுக்க கூட என்னால அன்னைக்கு முடியலைங்க சார். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அருகே 3 கிலோ கஞ்சா சிக்கியது. ஸ்டாலின் ஆட்சியில் திரும்பும் திசையெல்லாம் கிடைக்கும் அளவிற்கு போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்து விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் பொன்னேரி அருகே 6 சவரன் நகைக்காக பட்டியலின பெண் இரும்பு ராடால் அடித்து கொலை செய்யப்பட்டு அட்டைப்பெட்டி கம்பெனிக்குள் தூக்கி போடப்பட்ட கொடூரம். நாள்தோறும் கொலைகள் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் சென்று கொண்டிருக்கும் நிலையில் ஒன்றும் தெரியாத பொம்மை முதல்வர் விளம்பர வெறியில் திளைப்பது வெட்கக்கேடானது என மக்கள் ஆதங்கம். பல்லடம் அருகே நில உரிமை தொடர்பான சிக்கலில் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் ஒருவர் கொலை. ஸ்டாலின் ஆட்சியில் சர்வசாதாரணமாக அரங்கேறும் கொலை சம்பவங்களால் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் உள்ள 600 FL2 தனியார் மதுபான பார்களுக்கு 14% கமிஷன் தொகை கோரப்பட்டது தொடர்பான ஆடியோ வெளியாகி பரபரப்பு. 14% கமிஷனான 14 கோடியே 50 லட்சம் ரூபாயை கரூர் கார்த்தியிடம் அமலாக்கத்துறை சோதனைக்கு முன்பாக கொடுக்கப்பட்ட நிலையில் மீதமுள்ள 6% திண்டுக்கல்லில் வைத்து தருமாறு பேச்சு. அந்தந்த மாவட்டத்தை சார்ந்த நமது FL2 சங்கத்தில் உள்ள அனைவரும் மாவட்ட பொறுப்பாளர்களை தொடர்பு கொண்டு இதனுடைய விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். குறிப்பில் எதுவும் வேண்டாம். நான் திண்டுக்கல்லில் தான் இருக்கிறேன். வரவுகளை என்னிடம் தொடர்பு கொள்பவர்களை சந்தித்து கொண்டு தான் இருக்கிறேன். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் மூலம் தனி மனித துதிபாட மாவட்ட ஆட்சியர்கள் முதல் தாசில்தார்கள் வரை அனைவருக்கும் உத்தரவிட்டு அரசு இயந்திரத்தை சுய விளம்பரத்திற்காக பயன்படுத்தும் ஸ்டாலின். அரசு என்பது மக்களின் சேவைக்கு உரியது. ஸ்டாலின் பெயரை முன்னிறுத்தி விளம்பர வெறியில் ஈடுபடுவதற்கு அல்ல என மக்கள் கடும் கண்டனம். சென்னை ஆதம்பாக்கம் பகுதியில் சுமார் 94 கிலோ குட்கா புகையிலை பொருட்கள் பறிமுதல். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் சென்னை போதைப் பொருட்களின் குடோனாக மாறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை கொடுங்கையூரில் 19 வயது இளைஞரிடமிருந்து 60 வலி நிவாரணி மாத்திரைகள் மற்றும் ஊசிகள் பறிமுதல். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் அதிகரித்து வரும் போதைப் பொருட்களால் சீரழிந்து வரும் இளைஞர்கள். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே தொழில் போட்டி காரணமாக பூஜை பொருட்கள் வியாபாரம் செய்யும் கடையை அடித்து நொறுக்கிய தாய் மகளால் பரபரப்பு. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் குற்ற சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கோவை மாவட்டத்தில் காவலரின் தலைக்கும் உத்தரவாதம் இல்லை, அவரது மனைவியின் தாலிக்கும் உத்தரவாதம் இல்லை.
ஸ்டாலின் ஆட்சியில் சீர்கெட்ட சட்டம் ஒழுங்கால் நள்ளிரவில் தலைமை காவலரை அரிவாளால் வெட்டிவிட்டு அவரது மனைவி அணிந்திருந்த நகைகளை மர்ம கும்பல் ஒன்று பறித்துச் சென்ற அவலம். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே சிறுமியை ஸ்கேலால் அடித்து காயப்படுத்திய அங்கன்வாடி ஆசிரியை மீது பெற்றோர் புகார். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் அங்கன்வாடி ஆசிரியர்களுக்கு முறையாக விழிப்புணர்வு ஏற்படுத்தாததால் குழந்தைகளுக்கு பாதுகாப்பில்லாத நிலை உள்ளதாக பெற்றோர்கள் குற்றச்சாட்டு. சேலத்தில் 1,21,00,000 ரூபாய் கடன் தொகையை ஏமாற்றியவர்கள் மீது புகாரளிக்கச் சென்ற நகைக்கடை உரிமையாளரை மிரட்டி லஞ்சம் வாங்கிய காவல் ஆணையர் பணி நீக்கம். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் குற்றம் செய்யும் அரசு அதிகாரிகளுக்கு நடவடிக்கை என்ற பெயரில் பணி நீக்கம் செய்வதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கொண்டு போய் எம்எல்ஏ பெட்டிஷன் கொடுத்து அதை கொடுத்து எது பண்ணாலும் என்ன பண்ண போறாங்க? சஸ்பெண்ட் தான் பண்ண போறாங்க. நான் 3 மாதம் இருந்துட்டு மறுபடியும் 4வது மாதம் வெளியே தான் வரப்போறேன், மறுபடியும் டியூட்டிக்கு தான் வரப்போறேன். இந்த கேஸ் என்ன போகுது? இதுக்கு தான் போகுது. நீங்க கோர்ட்டுக்கு தான் போவோம். நீங்க அந்த வேலை இல்ல நீங்க இல்ல அப்படி எக்ஸ்ட்ராடினரியா நான் 33 வருஷம் சர்வீஸ் முடிச்சு போய் சார் போலீஸ்ல நான் இப்போ அவங்களையும் மிரட்டி வச்சு நான் ஹோல்டு பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ நீங்கள் எப்படி எக்ஸ்ட்ராடினரியாக எந்த கேஸ் கொடுத்தாலும் கடைசியாக காசு யாருக்கு இல்லாமல் போயிடும். அவங்களும் லோன் வாங்க முடியாது, நாமளும் இது பண்ண. தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே மது போதையில் மூதாட்டியை தாக்கிய 3 இளைஞர்கள் சிக்கினர். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு மதுபோதை கலாச்சாரம் தரிகட்டு கிடப்பதால் இளைஞர்களின் அட்டூழியத்தை தடுக்க முடியாமல் காவல்துறையினரே திணறும் அவலம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பல் கிளினிக்கிற்கு பணிக்கு வந்த இளம்பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுமாறு அடித்து துன்புறுத்திய மருத்துவர் மீது புகார். ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டதால் வன்கொடுமை, வரதட்சணை, வழிப்பறி, துன்புறுத்தல் போன்ற சம்பவங்கள் அரங்கேறுவதாக பொதுமக்கள் ஆவேசம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் ஒற்றுமை, தியாகம் மற்றும் ஆன்மீக சிந்தனையை வலியுறுத்தும் மொஹரம் பண்டிகையை முன்னிட்டு ஏராளமான இஸ்லாமியர்கள் ஒன்று திரண்டு வீதிகளில் தீப்பந்தம் சுற்றி கொண்டாட்டம். மில்லத் நகர் பள்ளிவாசல் அருகே ஆண்கள் தீமிதித்து வேண்டுதலை நிறைவேற்றினர். தமிழகத்தில் 14 அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கான டீன் நியமனங்களை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவு. நீதிமன்றங்களில் அரசு தொடர்ந்து பின்னடைவை சந்தித்து வருவது ஸ்டாலின் மாடல் ஆட்சியின் நிர்வாக திறமையின்மைக்கு மேலும் ஒரு உதாரணமாகியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சின்னக்காமன்பட்டி பட்டாசு ஆலை வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 10ஆக உயர்வு. தங்கள் ஆட்சியின் தோல்வியை மறைக்க கள்ளச்சாராய இறப்பிற்கு 10 லட்சம் இழப்பீடு கொடுத்த ஸ்டாலின் அரசு உழைக்கும் இடத்தில் உயிர்விட்ட அப்பாவி மக்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வலியுறுத்தல். தினம் தினம் தான் ஒரு பொம்மை முதல்வர் என்பதை நிரூபிக்கும் ஸ்டாலின். நடைபயிற்சிக்கு சென்ற இடத்தில் ஒரு ஓட்டு கூட கிடைக்காத கர்நாடகாவைச் சேர்ந்தவரை திமுகவில் இணைத்ததாக போட்டோ வெளியிட்டு ஊடகங்களில் விளம்பரம் தேடும் ஸ்டாலின்.